நண்பர்களே, ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல். இப்போ நான் உங்களுக்கு எந்த விஷயத்தை வச்சு எந்த பொருளை வச்சு நாம் இந்த பொருளை வச்சு நாம் வெற்றி பெற வசியம் இப்படின்னா மந்திரம். இது ஓம் வெற்றி பெற வசியம். இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எதை வச்சு எதையெல்லாம் செய்து இதில் நம்ம வெற்றி அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. அதுவும் ஒரு சின்ன விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எளிமையான ஒரு முறையில் தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வீடியோ போடுறேன். நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. இப்போ இந்த மந்திரம்தான் இந்த வெத்தலையில் நம்ம அந்த பொருள் இது மந்திரம். அது இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த வெத்தலையை கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துக்கிட்டு இதில் விளக்கெண்ணெய் உள்பக்கமாக பூசணும். இந்த உள்பக்கமாக விளக்கெண்ணையை பூசிடுறீங்க. முழுமையாக பூசிட்டு இதில் இந்த துவாரம் இருக்கக்கூடாது, கிழிஞ்சு போய் வெத்தலை அழுகி போன மாதிரி இருக்கக்கூடாது, சரியா? ஓட்டையாகவும் இருக்கக்கூடாது. இது இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த வெத்தலையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மந்திரமெல்லாம் ஒன்றும் எழுத தேவை கிடையாது. மந்திரம் ஒன்றும் எழுதாதீங்க. மந்திரம் இதை நான் இது எதுக்காக அப்படின்னா, மந்திரத்தை சொல்லிக்கிட்டு தான் இந்த வெத்தலையில் நாம் எண்ணெயை விளக்கெண்ணையை தடவிடுறோம். தடவிட்டு இந்த வெத்தலையை இதை கற்பூரம், பச்சை கற்பூரம் பாருங்கள். உங்களுக்கு பச்சை கற்பூரம் இப்படி தான் இருக்கும், வெள்ளையாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் பச்சை கற்பூரம். உங்களுக்கு தெரியும் நாட்டு மருந்து. உங்களுக்கு தெரியாதவங்களை நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. அதே மாதிரி இதை வாங்கின்னு ஒரு புதுசான ஒரு அகல் விளக்கு வாங்கிக்குவோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மண் இந்த மூடி மாதிரி வரும், சாப்பிட்ற தட்டு மாதிரி மூடி மாதிரி வரும், அதை எடுத்துக்கோங்க. இதுதான் விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெயை இலையில் தடவிட்டு ஒரு அகல் விளக்கில் இந்த கற்பூரத்தை போட்டு பற்ற வச்சுட்டு இந்த வெத்தலையை கீழே இப்படி கமத்தலை மாதிரி மேல் பக்கமெல்லாம் பூசக்கூடாது, உள்ளே மட்டும்தான் பூசணும். உள்ளே பூசிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் வெற்றி பெற வசியம், ஓம் வெற்றி பெற வசியம், ஓம் வெற்றி பெற வசியம் அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு தான் இந்த வெத்தலையில் நீங்கள் மை பிடிக்கணும். இந்த புகையே பிடிக்கணும். அப்படி புகை பிடிச்சி வலிச்சு வைக்கிறதுக்கு உங்கள் சிரமப்பட்டீங்கன்னா, இது தாராளமாக பச்சை கற்பூரத்தில் சுடணும். நீங்கள் பிடிச்சிங்கனாவே அப்படியே விளக்கெண்ணையை தொட்டுட்டு இதை அந்த கற்பூர அனலில் நீங்கள் காமிச்சிங்கன்னா, தீபத்தில் காமிச்சிங்கன்னா இது கரியாகி சொட்டும். அப்போ சொட்ட சின்ன ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இதை அந்த கரியை கீழே விடாமல் அதில் பிடிச்சி வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு தான் நீங்கள் சுடணுமே. கையில் ஒரு வெத்தலையோ அல்லது உங்களுக்கு 2 வெத்தலையோ அல்லது 3 வெத்தலையோ, நீங்கள் எத்தனை வெத்தலை வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது பொதுவாக சொல்கிற ஒரு விஷயம். அர்ஜென்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாம் ஒரு கட்டு வெத்தலையை வாங்கிட்டு வருவோம். ஒரு 20 வெத்தலை 30 வெத்தலையை வாங்கிட்டு மொத்தமாக எண்ணெயை தடவிட்டு பச்சை கற்பூரத்தில் போட்டு சுட்டு இது மொத்தமாக மை பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அப்படி பண்ணவும் கூடாது. அது கண்டிப்பாக வேலை கிடையாது, சரிங்களா? நான் சொல்கிற மாதிரியும் இந்த வெத்தலையில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வெத்தலையை நீங்கள் சுட்டு சுத்தமாக கறி செய்கிற வரைக்கும் இந்த மந்திரத்தை தான் நீங்கள் சொல்லணும். ஓம் வெற்றி மேல் வெற்றி பெற வசியம். இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு தான் நீங்கள் ஒவ்வொரு வெத்தலையுமே நீங்கள் சுடணும். சுட்ட பிறகு இதே இந்த விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்தியா, அந்த விளக்கெண்ணெயிலே சும்மா கொஞ்சமாக விட்டு நீங்கள் கெட்டியாக பண்ணுறதுக்கு விளக்கெண்ணெய் தடவிட்டுறீங்க. அது சுட்டு அந்த விளக்கெண்ணெய்க்குள்ளே அந்த இதில் பவுல்லே நல்லா கலக்கி வச்சுக்கோங்க.
கலைக்கு ஒரு டப்பியில் வந்து நீங்கள் இதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். இது எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலான்னா, ஒரு வியாபாரத்துக்கு போகிறோம், நமக்கு வேலை கிடைக்கல, சரியா, ஒரு சின்ன சின்ன விஷயமெல்லாங்கள்ல எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வியாபாரத்துக்கு நீங்கள் போனாலும் இந்த வெத்தலையில் செய்த ஒரு மையை நீங்கள் எடுத்து நீங்கள் தேவைப்படும் போது இதை நெத்தியில் வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக எந்த வேலைக்கு இருந்தாலும் போனாலும் எந்த வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு வேலைக்கு நீங்கள் போனாலும் அந்த வேலை எனக்கு நடக்கணும் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்து இதை நெத்தியில் வச்சுக்கோங்க. அது கூட உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை போட்டுருங்க. பூஜை போட்டு அப்போ இந்த மையை செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்ட பிறகு விநாயகர் கோவிலுக்கு நீங்கள் பூஜை போடலாம். ஒரு விநாயகர் கோவிலுக்கு ஒரு பூஜை போட்டு கூட 3 வெத்தலை 4 பாக்கு வச்சுட்டு 2 வாழைப்பழம் வச்சுட்டு விநாயகரை மனசார வேண்டிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படி விநாயகர் கிடையாது அப்படின்னா உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போங்க. அப்படி உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியல, எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது அப்படின்றவங்க வீட்டுக்குள்ளே ஒரு தீபாரணை காமிச்சு இதை எடுத்து நெத்தியில் நீங்கள் வச்சுக்கிட்டு எந்த வேலைக்கு இருந்தாலும் போனாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். எந்த வேலையாக இருந்தாலும் தாமதம் இல்லாமல் ஒரு வேலைக்கு போனாலும் இது நடந்தே தீரும், நடக்கும். சிறு தொழில் செய்கிறவங்களாகட்டும், சின்ன கடை வச்சிட்டு இருக்கவங்களாகட்டும், கண் திஷ்டி இருக்குது, எனக்கு போனால் கடன் பிரச்சனை வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்குது, எனக்கு எந்த தொழில் செய்தாலும் எனக்கு எதனுடைய லாபம் கிடைக்கல, நான் போனாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது, ஒருவரை பார்க்க போகிறோம். அப்போ பார்க்க போகும்போது அவங்களுடைய பிரச்சனையை வந்துட்டு நம்ம போன உடனே அது தடைப்பட்டு போகும். எதிரில் ஒரு எதிராளி வருவான், அவனை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அடடா அவன் வந்துட்டானே, அவன் கூட வந்தால் இதை அவனை பார்த்துட்டு போனால் இந்த வேலை நடக்குமா நடக்காதா அப்படின்றத வந்து யோசனை பண்ணுவோம். அப்புறம் வந்துட்டு சில வேலைகள்லாம் துஷ்டர்கள் வந்துட்டாங்க, போக முடியல, எந்த தொழிலுமே நடக்கலை, நமக்கு இதுதான் நஷ்டப்பட்டு தான் வரோம் அப்படின்றவங்க தாராளமாக இதை நீங்கள் செய்து ஒரு டப்பாயில் வந்து நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை இதுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள். மையெல்லாம் வந்து நீங்கள் நெத்தியில் வைக்கும்போது இப்போ தொடருங்க, இப்போ செய்து ரெடி பண்ணி வச்சுன்னுக்கிறீங்க. இந்த மையம் வந்துட்டு இந்த மோந்திர விரல் இருக்குது பாருங்கள், இந்த மையம் வந்து மோந்திர விரலில் தான் நீங்கள் தொட்டு நெத்தியில் வைக்கணும். ஒரு குச்சியில் வைக்கிறது அப்புறம் வந்துட்டு அது இதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. நீங்கள் இதை மையெல்லாம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிட்ட பிறகு இந்த மோந்திர விரலில் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் யாராக இருந்தாலும் குழந்தைங்களாகட்டும், நீங்கள் யாருக்குன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இதை வைக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கூட நெத்தியில் வைக்கும்போது இந்த மோந்திர விரலை தான் நீங்கள் பயன்படுத்தணும். மோந்திர விரலில் பயன்படுத்திட்டு இது அப்புறமா சொல்லுவாங்க, இது நாங்கள் இதை வச்சுட்டு போகும்போது ஒரு கெட்டது நடந்துருச்சு, ஒரு சாவு, அப்புறம் வந்துட்டு இதை வந்து கண்ணி தீட்டு ஆயிடுச்சு, இப்போ இதை நாங்கள் வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது வச்சுட்டு போகலாம். வச்சுட்டு போகும்போது அந்த மாதிரி ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னும் போது நெத்தியில் இருக்கிறத நீங்கள் தொடச்சிருங்க. சரியா? அப்படி நீங்கள் மறந்து போனாலும் இதனுடைய விஷயம் வந்து கண்டிப்பாக அது நடக்கும். அது நடக்காமல் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, நடந்தே தீரும். இது சின்ன குழந்தைங்களிருந்து இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு படிப்பை பற்றி போட்டிருக்கேன், அது வேறு. அது இருந்தாலும் இதையும் சிறு குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வச்சு விடலாம். அவங்க என்ன வியாபாரத்துக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த வெத்தலையை நீங்கள் தொட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து கெட்ட ஒரு அலறி குழந்தைங்களாம் வந்து அழுவாங்க. அவங்களுக்கு கூட இதை கொஞ்சமாக நெத்தியில் உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு இந்த மோந்திர விரலில் வந்துட்டு நீங்கள் தொட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பொட்டு இட்டிங்கன்னா அமைதியாக தூங்கும். சரிங்களா? இந்த வேலையை எல்லாருக்குமே நீங்கள் செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். யார் செய்து வேறு ஆளுங்களுக்கு கூட இதை நீங்கள் கொடுக்கலாம். இதை நாம்ளே வச்சுக்கலாமா, இதை மற்றவங்களுக்கும் செய்து கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் இதை செய்து கொடுக்கலாம் தாராளமாக. இது வந்து ஒருத்தரையே வச்சுக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் இதை பத்திரப்படுத்தி தேவைப்படும் போது நீங்கள் டெய்லி காலையில் எழுந்த உடனே இதை நெத்தியில் பூசின்னு உட்காரலாமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இப்போ வெளியில் போகிறீங்க,
ஒரு வேலையை தேடி போகும்போது வந்து இந்தனுடைய விஷயத்தை நீங்கள் வச்சுக்கின்னு போங்க. உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இது செய்முறை வந்து கை கண்ட முறை. சரியா? இதை நீங்கள் செய்து அனைவருமே நல்ல முறையில் பயனடையணும். அதுக்காக தான் சிம்பிளான ஒரு விஷயத்தை வீடியோவை உங்களுக்கு போட்டிருக்கேன். எனக்கு குருதட்சணை என்னுடைய சிவபெருமானுக்கு உங்களுக்கு குருதட்சணையாக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வேணும், எதனா ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் செய்ய முடியாத ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு அதை செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னா என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களால் முடியாத ஒரு வேலையை எதனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செய்து கொடுக்குறேன். வணக்கம் நண்பர்களே. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே.